பலமுறை சொல்லியிருக்கிறோம், நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை சாதாரண விஷயம் இல்லை. வினைக்கேற்ற மாதிரி அறிவு வேலை செய்யும். முன் செய்த பாவம் மிகுந்திருந்தால் நல்ல சிந்தனை இருக்காது. இங்கே கீழ்த்தரமான புத்தி தான் இருக்கும். முன் செய்த பாவம்தான் கொள்ளாத வறுமை, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாமல் பகை உருவாக்குதல். முன் செய்த பாவம் நோய், வறுமை, பிரச்சனைகள், சிந்தைக்கு ஒரு மனநிலைப்படாத மனநிலை, இது போன்றிருக்கும். அப்போ நல்வினை மிகுந்தால் நல்ல சிந்தனை, தெளிந்த அறிவு, திடமான உடம்பு, எதையும் திடீர்னு முடிவெடுக்காத பண்புகள், எல்லா பண்புகளும் நல்வினை மிகுந்திருந்தால் இருக்கும். தீவினை மிகுந்திருந்தால் கொடிய நோய், கொடிய வறுமை, மனப்போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பகை, மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். தீவினை காரணம். நல்வினை இருந்தால் சாந்தமான மனம், திடமான உடம்பு, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவு, திடீர்னு முடிவெடுக்காத பண்புகள், அங்கே சினமே இருக்காது. நல்வினை மிகுந்திருந்தால் கொடிய கோபம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நல்வினை மிகுந்திருந்தால் பொறாமை உணர்வு இருக்காது. நமக்கு யமன், கோபமும் யமன், பொறாமையும் யமன், பேராசையும் யமன், பொல்லாத காமதேகமே நமக்கு யமனாக இருக்கும். அப்போ தேகத்தின் மீது குற்றமில்லை. தேகத்தை அறிந்து, அந்த தேகத்தினுடைய இயல்பு அறிந்து, இது இயல்பு, இந்த உடம்புக்குள்ள இயல்பு தான். அது நலிவதற்கு முன்னே, அது கெடுவதற்கு முன்னே, நரதடி மூப்பு வருவதற்கு முன்னே, ஈழை இருமல் வருவதற்கு முன்னே நாம் இந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அந்த உடம்பை காப்பாற்றிக் கொள்கின்ற பக்குவம் பூஜை செய்தாதான். அப்போ உடம்பை காப்பாற்றிக் கொள்கின்றவன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன உபாயம்னா மூச்சு காற்றை அறிய வேண்டும்.